ஸோ இப்போது இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது முட்டு தேய்மானம். இப்போது இந்த எப்படி ஆரம்பிக்கும்னா முட்டி வலியில் ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி இப்போ நீ ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்பக்கம், அதாவது இன்னர் சைட் அவுட்டர் செப்பரேட் லேட்டரல் சைடு சொல்லுவோம். ஸோ முதல்ல தேய்மானம் ஆகுறது இன்னர் சைடில் தான் தேய்மானம் ஆகும். அதாவது மீடியல் சைடில் தான் தேய்மானம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த உள்பக்கத்தில் நம்ம ஆரம்பிக்கிற தேய்மானம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகமாகும் பொழுது கால் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகுது. இப்போ நம்ம நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம், ஒரு 40 வயசு 50 வயசு ஆகும்பொழுது அந்த கால் கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்லோவாக ஒரு பெண்டு டெவலப் ஆகிட்டே இருக்கும். அந்த பெண்டை வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பார்த்தோன்னா இன்னும் ஜாஸ்தியாக பெண்ட் ஆகும். அது ஜாஸ்தியாக பெண்ட் ஆக ஆக அவங்களுடைய வாக்கிங் எஃபிஷியன்சி, நடக்கிற தன்மையும் வந்து இன்னும் டிஃபிகல்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இந்த பெண்டை வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, அது ஏதாவது ஒரு 40 வயசுலேருந்து 50 வயசுலேருந்து அப்போ தான் ஏர்லி ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது கொஞ்சம் பெண்ட் வருது. கண்டிப்பாக வந்து ஆஸ்டியோட்டமினால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அண்ட் அனதர் விஷயம் வந்து மொபிலிட்டி இஸ் லைஃப். நம்மளோட லைஃபே வந்து மொபிலிட்டி தான். ஸோ நம்ம ஒரு 40-50 வயசில் வந்து நம்மளால் இந்த முட்டி வலி, நடக்க முடியல, எதுவுமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்ற சிச்சுவேஷன்லேருந்து அவங்களோட ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, அவங்களோட ஃபிசிக்கல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லை, மென்டல் வெல்பீயிங்காகவும் இந்த ஆஸ்டியோட்டமி நிறைய விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.